கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை லூக்கா 18ஆம் அதிகாரம் 7-8 ஆகிய வசனங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆயிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடும்போது அவர்களுடைய வாழ்க்கையிலே நியாயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையிலுமே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது, தேவனை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடும்போது தேவன் நீடிய பொறுமையாக இருந்து நமக்கு நியாயம் செய்வார். ஒருவேளை இந்த உலகத்தில் நமக்கு அநியாயம் நடந்திருக்கலாம், நம்மை யாராவது துன்பப்படுத்தி இருக்கலாம், நமக்கு தீங்கு செய்திருக்கலாம், இந்த உலகத்திலே நமக்கு அநியாயம் செய்திருக்கலாம். ஆனால் நம் தேவனை நோக்கி கூப்பிடும்போது நமக்கு அவர் நிச்சயமாய் நியாயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. நம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஒருவேளை பல நாட்களாக ஜெபித்துவிட்டு ஐயோ இது எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி நாம் சோர்ந்து போயிருந்து விடக்கூடாது. நாம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு இந்த ஓமையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அநீதியுள்ள நியாயாதிபதியே ஏழை விதவைக்கு நீதி செய்யும்போது நம்முடைய தேவன் நியாயாதிபதி, நீதி உள்ளவர். அவர் நமக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே நமக்கு நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாக யார் தீமை செய்தாலும், நம்மை யார் துன்பப்படுத்தினாலும், நம்முடைய பொருட்களை அபகரித்தாலும், நமக்கு அநியாயம் செய்தாலும் கர்த்தர் நமக்காக வழக்காடுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நீதி செய்கிற தேவன், ஏழை எளிய ஜனங்களுக்கு நீதி செய்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கும் அவர் நீதி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு என்ன காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கண்ணீரோடு இருந்தாலும் தேவனுடைய சமூகத்திலே தெரியப்படுத்துவோம். இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்து அவருக்கு தெரியப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் நீதி செய்வார். ஹல்லேலூயா. தீமையான காரியங்களை வெறுத்து நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நேராக நடப்போம். சீக்கிரத்திலே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நியாயம் செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் நீதி செய்வார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது தேவன் உங்களுக்காக வழக்காடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த புதிய நாளை காண செய்த கிருபைக்காக நன்றிப்பா. இந்த நாளில் எங்களுடைய எல்லா காரியங்களையும் இப்படி சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். புது புது கிருபையினால் எங்களை நிரப்புங்க. விசேஷமாக உடைய பிரசனத்தினால் எங்களை நிரப்புவீராக. உடைய மகிமையினால் மூடுவீராக. இந்த காலை வேலையிலுமே ஜெப அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. அதிகாலையிலேருந்து உடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்தி வறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எங்களையும் எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களையும் உடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உடைய கிருபையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் தலைமுறை சாபங்கள் இருக்கிறதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த எல்லா காரியங்களையும் சாபத்தையும் நீக்கி போடுவீராக. இந்த நாளுக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. இந்த புதிய நாளிலும் பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. கிருபை வரங்களினால் நிரப்புங்கப்பா. இரவும் பகலும் வேதத்தை தியானிக்க அதற்கேற்ற கிருபைகளை கொடுப்பீராக. நாங்கள் செய்கிற வேலைகளை, தொழில்களை ஆசீர்வதிங்கப்பா. கையின் கிரியைகளை பெருக பண்ணுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. வானத்தின் பல கனிகளை திறந்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. சம்பூரணமாய் திருப்தியாய் ஆசீர்வதிங்க. இந்த நாளுக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் எங்களை நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உடைய நன்மையினால் நிரப்புங்க. எங்கெல்லாம் செல்கிறோமோ எல்லா இடத்துலையும் என் தேவனுடைய கரம் எங்களை பாதுகாக்கட்டும். உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை பலப்படுத்துங்க. பலவீனத்திலே உடைய பலம் பரிபூரணமாய் விளங்கட்டுமாப்பா. என் தேவன் சுகப்படுத்துங்க, விடுதலையாக்குங்க. நான்
நன்மையான காரியங்களை கண்டுகொள்ள கிருபதாங்கப்பா. நாங்கள் வேண்டிக் கொள்கிறக்கும் நினைக்கிறக்கும் மேலான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுங்க. எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களிலே எங்களுக்கு நீதி வேண்டுமோ என் தேவன் அவைகளை நீர் செய்து கொடுப்பீராக. நீதிபரராகிய உம்மிடத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்தி ஜெபிக்கிறோம், வறுமையாக்குகிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.